உனக்கு சாப்பாடு சமைக்க தெரியுமா? முதலில் சோத்தை நன்றாக வடித்துக் கொள்ளவும், பின்பு அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கொண்டு உருண்டை பிடிக்கவும். உருண்டை பிடித்த சாதம் சரியாக வரவில்லை என்றால் அதை வாயில் போட்டுக்கொண்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்கவும். பேங்க்ல போய் என் பொண்டாட்டி அடிக்கிறா, என் பொண்டாட்டி ராட்சசி, என் பொண்டாட்டி கொடுமைப்படுத்துறான்னு தூக்கி போட்டு மிதிக்கிறான்னு. மகேஸ்வரி, எண்ணங்கள் மட்டும்தான் இவருடையது. ஆக்கம், ஊக்கம், உணர்வு, இயக்கம் எல்லாமே ஐயாவுடையதா. சீனாவில் 23 வயது இளம்பெண் 80 வயது முதியவரை கரம் பிடித்த சுவாரஸ்ய சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் தம்பிட்டு. ஒரு ஊர்ல 4 லூசு நீ லூசுன்னு 2 பேர் இருந்தான். அதுல நீ லூசு வெளியில் போயிட்டான். வீட்டுல யார் இருப்பா? 4 லூசு. உங்களை அடிச்சு வேற விட்டுருக்கானாவே. ஷின்சான் என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா? டிஸ்கோ எஃபெக்ட். ஐயோ காயு, என் மேல கொஞ்ச நேரம் சாயு. நானும் வட ஆப்பிரிக்காவிலையும் பாத்திருக்கேன், தென்னாப்பிரிக்காவிலையும் பாத்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கலர் காண்டாமிருகத்தை பார்த்ததே இல்லடா. அந்த காப்பர் ஒயர்ல கனெக்ஷன் கொடுத்தா அது மின்சாரம். மஞ்ச கைத்துல கனெக்ஷன் கொடுத்தா அது சம்சாரம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஹீரோ பாத்தியா, இதுதான் நம்ம வீடு. 3 வருஷத்துக்கு முன்னாடி செகண்ட் ஹேண்ட்ல வாங்குனது. இதுக்கே இன்னும் 20 வருஷத்துக்கு லோனுக்கு தான். என்ன பண்ண போறாரோ போ. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நல்லா இருக்குது இல்ல? அதே பிகரை நாத்தியம்ம காலைல 8 to 9 அவங்க வீட்டுல நைட்டியோட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. One cappuccino please. ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்புள்ள பேசுறேன். யார் பேசுறது? இவன் போன் எடுப்பான்னு தெரிஞ்சிருந்தா போனே பண்ணிருக்க மாட்டேனே. இங்கிலீஷ் அறியும். இங்கிலீஷ் அது என்ன சார்? ஏதாவது சாப்பிடற பொருள்? ஆபீஸ்க்கு என்ன சொல்லிட்டு லீவ் போடுவீங்க? அதாவது பெரிய விஷயமா? தலைவலி, வயது வலி, சிக்கன் குனியா, மலேரியா, டெங்கு காய்ச்சல், ஆயா செத்துறாங்க, பாட்டி செத்துறாங்க, இப்படி பல விதமான காரணங்கள். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. அக்கா நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேட்பேன். அவங்க உடனே நான் சைத்தாமல இருந்து வரேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க என்கிட்ட நீங்க இருந்து வரடா புஜ்ஜி குட்டின்னு கேட்பாங்க. நானும் சைத்தாமல இருந்து தான் வரேன்னு சொல்லுவேனா. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. கொதிக்கிற எண்ணெய் அப்படியே கையில கரண்டி அப்படியே வச்சுட்டேன் ஒரு டைம். அப்புறம் பச்சை மிளகாவை கண்ணுல அப்படியே பிதுக்கி விட்டுட்டு படிக்கணும், படிக்காம இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் சின்ன வயசுல நீ என்ன படத்துல கொடுமை ஞாபகம் இருக்கா உனக்கு? கொடுமையா? அது அந்த அம்மாவுக்கு ஞாபகமே இல்லையடா. இல்ல இல்ல, நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். அம்மா 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 அக்கா 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 அக்கா. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. கேரட் பிடிக்குமாக்கா? கேரட் தானே, அது நான் நிறைய சாப்பிடுவேன். அக்கா ஏன் அதை கேட்ட? எங்க வீட்ல போன மாசம் வாங்கின கேப்சிகம் கேரட்ல மீந்து போச்சு. சாம்பார் அப்ப எனக்கு கட்ட போறது டாக் ஹவுஸ். அதுல டைனிங் ரூம், பெட்ரூம், பாத்ரூம்லாம் கேக்குறீங்க ஷின்சான். பாத்ரூம் கட்டி குத்துட்டா நமக்கு வாக்கிங் போற வேலை மிச்சம் தானப்பா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஆனியன் தோசை மட்டும் இல்ல, மல்லி தோசை, சீரக தோசை, பருப்பு தோசை, பூண்டு தோசை, மிளகு தோசை, வெந்தய தோசை, இஞ்சி தோசை. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கம்மியா இருக்கும் போல இருக்கே ஷின்சான். நம்ம கிட்ட இல்லாத மரமா என்னப்பா நீங்க? இந்த மரத்துல எவ்வளவு ஓடும் சொல்லுங்க, டர டர்னு அறுத்தலாம். இவன் அவனேதாப்பா. என்ன யோசிச்சுட்டு இருக்க ஷின்சான்? இல்ல மேடம், ஏரோப்ளேனுக்கு பெடல் எங்க வரும்? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். எங்கள் கடையில் நீங்கள் எதை அதிகம் விரும்புகிறீர்கள்? அக்கா உங்க பேர் என்ன? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். எத்தனை ஆன்டிசைட கூட்டிருப்பாங்க. ஐஸ்கிரீம் கூலா இருக்குன்னு தெரியும், அது எதுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கூலா சாப்பிட பிடிக்கல சாப்பிடாம இருக்கலாம். அதை வாங்கி அதை வெண்ணில போட்டு சூடு பண்ணி அது சாப்பிடணும்னு உள்ள இருந்து சொல்லுது சார், சொல்லுது. லூசுரா, லூசு இல்லனே, மென்டல். எங்க கம்பெனி இடிஞ்சு விழுந்துருச்சு. இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? நல்ல கம்பெனியா தான பாழாக்குவாங்க. உங்க கம்பெனி எப்படி அப்படி பண்ணாங்க? வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பாத்து. உன் பேர் என்ன? ஷாலினி. உண்மையான பேர் என்ன? ஷாலினி. நம்ப மாட்டோம். உன் பேர் என்ன? ஷாலினி. இப்பதான் ஷாலினி. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. எல்லாமே நான் தான். வேணா அவளை கேட்டு பாருங்களேன். ஆமா. ஏய், இதுங்க எதை சொன்னாலும் ஆமா தான் சொல்லும். ஏய், நான் தானே கமலஹாசன். ஆமா. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. நீங்க வந்தப்போ எவ்வளவு கூட்டம், இப்போ எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பாருங்க.
அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. இந்த Dress நான் தான் ரெடி பண்ணேன். இந்த ஊர்ல இல்ல, இந்த உலகத்துல நான் தான் இந்த டிசைன் போட்டிருக்கேன். வேற யாரும் போடல சௌமியா. அங்க பாரு சேம் Dress. பேயில போமா இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்ச எனக்கு. ஏய் ஷின்சான், எப்ப பார்த்தாலும் காசு இல்லன்னு பச்சை பாட்டு பாடுவல, இப்ப மட்டும் உனக்கு எப்படி காசு கிடைச்சது? நான் இத காசு கொடுத்து வாங்குறேன்னு யாரு சொன்னா? அப்புறம் இப்ப வாங்கினா எனக்கு அந்த ரகசியத்தை சொல்லி கொடு. இதுக்கு நீங்க இவங்கிட்ட காசு வாங்கிக்கோங்க. சாம்பார் அப்ப எனக்கு என்ன பிடிக்குமா, உங்க அம்மா பிடிக்குமா, இல்லாட்டி உன் குழந்தைய பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப எனக்கு ஒன்னதான் பிடிக்கும். ஏன் ரீசன் கேட்டா இது வரைக்கும் அந்த ரீசன் சொன்னதே இல்ல. அந்த ரீசன் என்னன்னா, குழந்தையா இருந்தா பின்னாடி வரப்ப அவங்க ஹஸ்பண்ட் பாத்துக்குவாங்க, அம்மாக்கு அப்பா இருக்காரு, எனக்கு நீ மட்டும் தானே இருக்க. என்ன மனுஷன்? அதாவது நீங்க இப்படி ஸ்ட்ரெயிட்டா படுத்தா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் வரதுக்கு. என்னையா ரெஸ்யூம்ல மயில் ரெக்கை வச்சிருக்க? சார் மயில் ரெக்கை அப்படி வச்சு பென்சில் தூளும் அரிசியும் போட்டு வந்தா குட்டி போடும் சார். குட்டியா? சார் சார் பாத்து பிரெக்னண்டா இருக்க போகுது. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. நான் லவ் பண்ண வந்தியா? பின்ன லாண்டரி துணி போட வந்தேன், ட்ரெஸ் பண்ணி இதெல்லாம் பார்த்தா தெரியல, லவ் பண்ண தான் வந்தேன். இந்த நேரத்துல வந்துக்கிற ஏன் கட்டாயம் உன்னாண்ட சொல்லணுமா? அவனை வர சொல்லு. அதான் தாய் காய்ச்சி வந்துக்கிறான்ல, என்னடா சொல்லு? வசந்தாக்கு வாய் விடுதாண்டா தாமா, முத்தம் கேக்குறான்னு போய் சொல்லு. டேய் கர்ணே, எங்கடா இருக்கிற? நான் போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். எப்பமா கல்யாணம்? வந்தியா, கூட சுத்தினியா, கேட்டது வாங்கி கொடுத்தியா, இப்படி தடவினியா, அதோட நிறுத்திக்கோ. கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசாத. வண்டி எடுக்கடா. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பாக்குற பைத்தியக்கார வைத்தியருக்கே பைத்தியம் முடிச்சா, அந்த பைத்தியக்கார வைத்தியர் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பாக்குற பைத்தியக்கார வைத்தியர் கிட்ட தான் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்து பாரு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. வலிமா தீபாவளிமா. நான் சவுண்ட் வரம்புக்கு நாய்ங்க, ஆள் வர்றது கூட தெரியல. See, a brother is a brother. Even if he is younger to his sister. If a sister has a brother who is elder to sister's younger brother, a brother is a brother. பெரிய இவ மாதிரி இங்கிலீஷ் பேசுறியே, என் பையனோட இங்கிலீஷ் கேட்டுக்கடா நீ. நைனா, அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது? டாடி. இவ மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. ஓ அதுவா? அது என் பொண்டாட்டி தான், ஆனா கல்யாணம் ஆகல. அதான் உங்க பொண்டாட்டி, ஆனா இன்னும் கல்யாணம் ஆகலையா? இதெல்லாம் எங்கடா உட்கார்ந்து எழுதிட்டு வர்றீங்க? நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, கல்யாணத்துக்காக எடுக்கிற புடவை ஒரு நாள் தான் கட்ட போறோம், அதுக்கு அதிகமா காசு செலவு பண்ண கூடாது. ஓகே, எவ்வளவு எடுத்தீங்க? 25,000க்கு எடுத்தேன் சார். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இந்த குழந்தை இந்த உலகத்துக்கே வரவில்லை சார் இவன். நானா? ஆமா சார். என்ன சொல்ற? நைட்டு ஃபுல்லா தூங்கவே மாட்டான் சார், அழுதுட்டே இருப்பான் சார். எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பாத்துடா. எங்க அப்பா டிவில யோகா கிளாஸ்க்கு, மியூசிக் கிளாஸ்க்கு, கீபோர்டு கிளாஸ்க்கு, டான்ஸ் கிளாஸ்க்கு இது போது சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு புரியல சார், நானும் மனுஷன் தானே. முடியல முடியல. அழகழகாய் அற்புதமாய் விதவிதமாய் வித்தியாசமாய் நிச்சயமாய் நிச்சயமாய். போட்டாண்டா நங்கூரத்தை. முட்டையே போடாத பறவை இது. எல்லா பறவையிலையும் ஆண் பறவை முட்டை போடாது. உங்க ஃப்ரெண்டு கிட்ட உள்ள ஒரு பொருள் வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்க என்ன கிடைக்குன்னு நினைப்பீங்க? ஃப்ரெண்டு கிட்ட உள்ள பொருள் அவங்க ஆளு ப்ரோ. கண்ணா லட்டு திங்க ஆசையா. ஜாக் ரோஸ் எவ்வளோ? 10 ரூபாய். கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. என்னடா நடக்குது இங்க? துணிடா, நான் நினைச்ச புது துணி கூட வாங்கிட்டு வந்து துவைப்பேன். ஏன்னா வாஷிங் மிஷின் என்னோட. வாஷிங் மிஷின் உன்னோடதுன்னா கரண்ட் பில் என்னோடது. அப்ப என்னோட துணிய உன்னோட மிஷின்ல போடட்டுமா? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஹோம்வொர்க்லாம் எங்க வீட்டு வேலைக்கார தான் செய்யும், கமலா தான் செய்யும். சரி, கமலா 6 மணிக்கு மேல வர சொல்லு. என் வாழ்க்கையோட அனுபவத்திலிருந்து நீ கத்துக்கிட்ட பாடம் என்ன சொல்லு? காலையில எந்திரிச்சதுல நைட்டு முடிக்க அவருக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறதுல இருந்து, அயன் பண்ணி கொடுக்கறதுல இருந்து, ஷூ எல்லாமே நான் தான் பண்ணுவேன். அன்னைக்கு கால் புடிச்சு விடுறதுக்கு எல்லாம் எதுவுமே அவருக்கு நான் பண்ணாதே கிடையாது. அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. ஏமா தேவி, உன் ஃபியூச்சர்ல நீ என்ன ஆக போற? தாயாகும் போதுதான் ஒரு பெண்ணோட பிறப்பு முழுமை அடையுது. அதனால ஃபியூச்சர்ல ஒரு நல்ல தாயாக போறேன் சார். வெரி குட். வெரி ரோசா
பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. குருமூர்த்தி நீ என்ன ஆக போற? நான் தேவிக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு இருக்கேன் சார். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு நமக்கு ஏதாவது பெரிய பிரச்சனையா? ஆமா ஷின்சான், பெரிய பிரச்சனை தான். சரி, இந்த புயல் நம்ம முயலுக்கு தம்பியா? இதெல்லாம் எங்கடா உட்கார்ந்து எழுதிட்டு வர்றீங்க? மறக்க முடியாத அவரின் மறதி சம்பவம். மொட்டை அடிச்சிருந்தாங்க சார். அவரு நான் முடி இருக்க நான் பூ வாங்கிட்டு வந்துட்டாருங்க சார். ஏன் இப்படி பாக்குறா? 2 செகண்ட் ஃப்ரெண்ட் கிட்ட பேசலாம் சார். பொன்னாடி அப்படி கிடையாது சார். 2 மணி நேரம் பேசல மீட்டிங் முடிஞ்சிடும் சார். ஒரு வாரம் எக்ஸ்ட்ரீம் கோவத்துல இருந்தா நினைச்சலாம். எனக்கு எல்லாம் தெரியாது. நீ வீட்டுக்கு வர எனக்கு தெரியாது. மீட்டிங் வீட்டுக்கு வரல நினைச்சேன். வீடு 2 ஆயிடும். நீ வந்துதான் ஆகணும்வாங்க சார். ஏய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா போடா. ஹனிமூன்னா எத்தனை பேர் போவோம்? புருஷன் முன்னாடி போங்க. எத்தனை பேர் போகணும்னு கேளுங்க சார். 8 பேர் சார். ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. நல்லவன் சாவதும் கெட்டவன் வாழ்வதும் நம்ம கையில இல்ல. அடே பேயில போமா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. தம்பி மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காரு. அவனை நான் மட்டும் தான் அடிப்பேன். அது பேய்டி. பேயாவது நாயாவது. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இவங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு போனப்போ ஒரு வீடியோ ஒன்று குரூப்ல போட்டிருந்தாங்க. அதுல ஒரு பொண்ணு வந்துகிட்டே இருந்ததுங்க. அந்த பொண்ணு மட்டும் யாருங்கயா? ஆமா, பாக்கலையா நீங்க? அப்படியா? சாம்பார் ஆப் எனக்கு. நீங்க எல்லாருமே அவங்க சம்சாரத்தை எப்படி கூப்பிடுவீங்க? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சொல்லுடா மஞ்சு குட்டி. ஏங்க சமைக்க போறேன். சாம்பாருக்கு ரசம் வைக்கவா? நீ வையடா, நான் வந்து பேர் வச்சுக்கிறேன். எங்க அம்மா 6 மணிக்கு எந்திரின்னு சொல்லிடுவாங்க. அங்க 7 மணிக்கு எந்திரிப்பேன் சார். எங்க வீட்டுல ஒரு காஃபி வாங்கிட்டு பிஸ்கெட் அழுவேன். எனக்கு 10 ரூபா கொடுங்க, எனக்கு பிஸ்கெட் வேணும். இப்போ வரைக்கும் வீட்டுல போய் அழுவேன் சார். அங்க அப்படி கிடையாது. 10 மணிக்கு தான் எந்திரிப்பேன். பிஸ்கெட் சாப்பிடுவேன். பொறுமையா வேலை செய்வேன். அவங்களும் பொறுமையா தான் சார் செய்வாங்க. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. பொண்டாட்டியா தானே சார் கை பிடிக்கிறாரு, அது கூட பிடிக்க மாட்டாரு சார். சார் கையை பிடிச்சா சும்மா வர்றது கிடையாது சார். அந்த கதை இந்த கதைன்னு பேச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துரு சார். எல்லாம் டெக்னாலஜி. திடீர்னு ஒரு அனிமலா மாறிட்டீங்க அப்படின்னு என்ன அனிமலா இருக்க ஆசைப்படுறீங்க? அனிமலா கேட்டா மாறிடுவேன். ஏன்? என்ன பொண்ணுங்களாம் கொஞ்சவங்கல்ல. ரோசா, பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. பச்சை பிள்ளைன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. நேற்று சந்து மனையில ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கேன். முந்தா நாள் தியேட்டர் வாசல் ஒரு பொண்ணோட பேசிட்டு நின்னா. போர் பிடிச்ச நாயி வைக்க போர்ல உட்கார்ந்துகிட்டு தானும் திங்காதான், திங்கிற மாட்டியும் திங்க விடாதான். அதோ அந்த பிராந்தி கடையில் கூடி. ஏதாவது உங்க பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆன பொண்ணுங்க இம்ப்ரெஸ் ஆன ஒரு கவிதை எடுத்து விடுங்களேன் அவங்களோடது. பெண்ணே உனக்கு புருஷனா வரட்டா இல்ல புருஷன் போனவனே வரட்டா? எப்ப நீ 4 புள்ள பத்தி அப்பயும் சரித்திரமே முடிஞ்சு போச்சு. நினைச்சு கூட பாக்கப்படா நீ. சார், இப்போ ஒரு சீனியர் பொண்ணை சைட் அடிக்கலாம், ஒரு ஜூனியர் பொண்ணை சைட் அடிக்கலாம், ஒரு கல்யாணம் ஆகி 2 குழந்தை பெத்த ஒரு ஸ்டாஃப் சைட் அடிக்கிறாங்க சார். ஏன்னா இது வாலிப வயசு. பசிக்குது சமையல் சொன்னீங்கன்னு துரிச்சு வச்சிட்டு இருக்க. சமையலுக்கு தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சமையல் ரெடி பண்றியா? அதுவும் சமையல் பண்ண வேண்டியதானே, இங்க என்ன பண்ற? எல்லா காய்கறியும் அழுக்கா இருந்துச்சுங்க, அதான் சர்ஃப் எக்ஸல் போட்டு கழுவிட்டு இருக்கேன். இப்பவே கண்ணை கட்டுது. அதாவது உன் முண்டாட்டி உன்னோட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா அதுக்கு பேரு கல்யாணம். அதே உன் முண்டாட்டி என்னோட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா அதுக்கு பேரு காதல். இவருதான் மானஸ்தன். கல்யாணத்துக்கு முன்னாடி தலைவலிச்சா யார் அனுப்பி விடுவாங்க? அப்பதான் எனக்கு தலைவலியே கிடையாது. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிட்டியாடா? மாமாவோட போன் எடுத்து காலையில அவரு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டான். என்ன போட்ட? ஐ அம் டெட், ப்ளீஸ் கம் அண்ட் see on 8 and go. அது இருக்கட்டா, அதனால 8 and go வந்து ஒரு 8 பார்த்து. என்ன ஒரு புத்திசாலித்தனம். எல்லா பசங்களும் ட்ரெயின்ல இருந்து இறங்கிட்டீங்களா? மேடம், என்ன ஷின்சான் வரல? நான் இங்க இருக்கேன். ஷின்சான், நீ உள்ள உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு நேரம் இந்த சீட்ல இடமே கிடைக்கல மேடம். நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது கொப்பம் கோத்தான் கொம்மா எல்லாம் லூசுன்னு. ஆம்பளைங்க நிம்மதியா இருக்க கூடாதுன்றதுக்காகவே ஆண்டவன் பொம்பளைங்களை படைச்சிருப்பான் போல. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு பார் சனியே.
பாத்ரூம் போய் கதவு தட்டினேன். அப்ப அந்த ஆண்டி சொல்லிச்சு உள்ள ஆளுக்கு தெரியல அப்படின்ச்சு. சத்தியமா எனக்கு தெரியல. என்னத்த அப்படி பாத்துட்டு இருக்கேன். ஏய் வண்டி எடுங்கடா. என் நண்பர் சார், திக் ஃப்ரெண்ட் சார். சீரியல் 2 பேரும் பயங்கரமா பாப்போம் சார். ஆனா எந்த அளவுக்கு திக் ஃப்ரெண்ட்ஸ்னா சார், ஒரு ஜட்டியில ஒரு காலை ஓட்ட மறுக்கால் நான் விடுவேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒருத்தனுக்கு எவ்வளவு வேலைகள். அவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்னா பாலாஜி துணி கூட்டு போ. யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற தம்பி, அவர் என்ன வேலை வெட்டில நினைச்சா? அப்படி கேட்டா தம்பி, அவர் வீட்டுல வேலை இருக்காது. சாம்பார் அப்ப எனக்கு என்னம்மா பிரச்சனை உனக்கு? என் புதுசு சரியில்லை மேடம். அத நீ சொல்லாதம்மா. அப்ப நீங்க சொல்லுங்க. என் புருஷன் சரியில்லை மேடம். ஒய் பிளாக் ஷாம் பிளாக். சார் இந்த பையனை பத்தி உங்களுக்கு தெரியும்ல? தெரியாது சார். வினோதமான பழக்கங்கள் நிறைய வச்சிருக்கான். என்ன பண்ணுவா அப்படி? 2 போன் வச்சிருப்பான். ஒரு போன்ல கால் பண்ணி இன்னொரு போன்ல அவனே கட் பண்ணிட்டு நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு அவனே சாட்டிஸ்ஃபை ஆயிக்கும். உன் கூட இதுக்காக வருவேனா? 2 இருக்கு. ஓஹோ, ஏன் கூட ஈவென்ட்க்கு வருவீங்களான்னு கேட்டேன். என்ன நடக்குதா டே? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஆனா சும்மா சொல்ல கூடாது. லேடி கெட்டப்ல பொம்பளை விஷயத்துல சும்மா செம்மையா இருக்கு. தண்டராஜ அத பாட்ட போடுறா. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நீ எப்படா இருக்க? ஏய், நீயே பார்த்து சொல்லு எப்படி இருக்க? கயித்துல கயிறு கட்டினா சாம்பார் பட்டல மாதிரியே இருப்படா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். சார் நீங்க பப்பு தானே? ஆமா சார். ஐயோ சார், உங்களோட பயங்கரமான ஃபேன் சார். தேங்க் யூ சார், தேங்க் யூ சார். விஜய் டிவில கேபிஓல ஆங்கர் பண்ணுவீங்க. ஆமா சார், ஆமா சார், அண்ணா சார். சூப்பரா பண்றீங்க சார். அல்டிமேட் சார். தேங்க் யூ சார், தேங்க் யூ so much சார். குச்சமே இல்ல. கீரை குழம்புக்கு கிரீன் பிஸ்கட் தொட்டு சாப்பிட்டா சும்மா கிரிகிரின்னு இருக்கும். அந்த முட்டை மஞ்சள கார குழம்புல பெசஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு காசு எடு. பொங்கல் போய் 9 மாசம் ஆயிடுச்சு. ஒரு வார்த்தை தீபாவளி வரப்போகுது. பொங்கலுக்கு காசு கேட்ற. நான் அந்த பொங்கலுக்கு கேக்கல, இந்த பொங்கலுக்கு. யாரது? அதாயா கௌதமே. ஏண்டா கவுத்து போட்ட அம்மி மாதிரி இருக்குது. ஹரிச்சந்திர கூட அப்பப்ப பொய் சொல்லிருக்கலாம். அது வரலாற்றின் பக்கங்களுக்கு வராம போயிருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு நாக்கு ஒரு சொல். இந்த மாதிரி டிவி பார்த்து கரண்ட் பில் ஏறுது. அதனால தான் டிவி ஆஃப் பண்ணிட்டு பாக்குறேன். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஐயோ, சமைச்சா மட்டும் போதுமா? அத சகிச்சு சாப்பிடுறதா? அப்ப 4 நாள் சாப்பாடு கிடையாது. சோலி முடிச்சு. அன்பே, உங்க அப்பாவுக்கு நீ பொண்ணு, எங்க அப்பாவுக்கு நான் பையன். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்தியாவுல இருக்கிற காக்காலாம் கருப்பா இருக்கு. ஆமா. அது குஞ்சு கருப்பா இருக்கு. கரெக்ட். வெளிநாட்டுல இருக்க காக்கா வெள்ளையா தான் இருக்கும். ஆமா. அப்ப அது குஞ்சு எப்படி இருக்கும்? நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். கட்டவரல் ரேக வேணுமா? ஆமா, ரேகை வைக்க. தெளிவா சொல்ல வேண்டியதானே? இந்தாங்க. என்ன ரேகையே இல்ல? சாரி சார், நான் கொஞ்சம் லேட் மேரீடு. அவனை தவிர வேற எவனாலுமே பண்ண முடியாது. இதுக்கு தான் இந்த பேச்சுலர் பசங்களுக்கே வாடகைக்கு வீடு கொடுக்கறது இல்ல. அப்ப என்ன வேணா கல்யாணம் பண்ணிக்கோ. போறேன்னு சொல்லவும் போக வேண்டியதானே. ஒரே நாள்ல எல்லாத்தையும் புடிச்சிட்டு போயிட்டேன். ஆண்ட்ரியா. சேராமல் இருப்பது உங்க ஆயாவும் உங்க அப்பச்சியும். பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா.